வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் விதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமக. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணசக்ஷுः ஸ்தோத்ரம் தோ பலமிந்திராணி சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோம் அநிராகரணமே அஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைக்கி மகோபனிஷத்தினுடைய 460வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் அனந்தஸ்யாத்ம தத்துவஸ்ய சத்தா சாமானிய ரூபினக. இந்த எங்கும் இந்த மாயா மலிச்சமாக கிடக்குது. இங்கே எல்லோரும் இந்த சித்தானது சித்தோன்முக்கம், சித்து சைத்தன்யம், சித்து அதோடைய பிரபாவம், அது சைத்தன்யம்னு சொல்லுவாங்க. சித்தாபாசம் அதோடைய சித்துனா மாயா, மாயாவுடைய பிரபாவம். அதான் ஈஸியாக புரியணும்னா. சத்துங்கிற வார்த்தையை சத்தான்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் வரும். சத்து சத்தா, அம்பால்னு அர்த்தம் வரும், பவர்னு வரும், ஆற்றல்னு வரும். இப்போ கவர்மெண்ட்டை சத்தா சத்தேபர்னு சொல்லுவாங்க. சத்தா பவரில் உட்காந்துருக்காங்க, பவரில் இருக்கிறவங்க அப்படி சொல்லும்போது சத்தேபர்னு சொல்லுவாங்க. அப்போ சத்துங்கிறது இறைவன், சத்தாங்கிறது அம்பாள். அது புரியுதா? புரியறதுக்காக தான் அம்பாள் சுவாமியை அப்போ சேர்த்தா தான் நம்ம ஹிந்துக்களுக்கு சிவம் சக்தி சொன்னால் தான் புரியும். ஆமாம் 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 ஆமாம். அது கூட சித்ரான்னு சொன்னால் நிறைய வார்த்தைகள் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும். சில வார்த்தைகள் எக்ஸம்ஷனும் உண்டு. ஆணை குறிக்கும், ஈனா பெண்ணை குறிக்கும், அப்படியும் வரும். ஆனால் இது சம்ஸ்கிருதம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சேர்ந்தாலே ப்ளூரலை குறிக்கும், இல்லைனா பெண்ணை குறிக்குங்கிற மாதிரி போயின்ட்டுருக்கு. எனக்கு பூர்ணமாக தெரியாது, ஆனால் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இது எக்ஸாக்டு கிடையாது. ஆனால் இது நல்லா தெரியும், சத்தா சத்து அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போது இந்த சத்தா அதனுடைய பவர் எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்கு. இந்த சித்தானது அதை நோக்கி பயணிக்குது. எத்தனை எங்கெல்லாம் அதை உற்று கவனிக்குதோ அவங்க எல்லாம் அது சங்கல்பம் ஆகிடுது. ஒரு முறை பார்த்தா வசீகரிக்கும், 2ஆம் முறை பார்த்தா 3ஆவது அப்புறம் லைட்டாக என்னான்னு யோசிக்க தோணும், அப்புறமா பார்க்க தோணும், கையில் எடுத்து பார்க்க தோணும், அப்புறம் அதை வாங்கணும்னு தோணும். அதாவது பிரமோதம், மோதம், பிரியம், மோதம், பிரமோதம்னு சொல்லுவாங்க. முதல்ல பிரியம் ஏற்படும், அப்புறமா அது நமக்கு சுகம் தரும்னு நம்பிக்கை ஏற்படும், அப்புறமா அதை சொந்தமாக்கிக்கணும்னு தோணும், அப்புறம் அதை பயன்படுத்தணும்னு தோணும், அப்புறம் அதை கண்டினியூ பண்ணணும்னு தோணும். இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். இதில் சுகத்தினால் ஏற்படும் போது உடம்பு கூட பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்படுது. ஆனந்தம் ஸ்தூல உடம்பும் பாதிக்கப்படுறதில்ல, சூக்ஷ்ம உடம்பும் பாதிக்கப்படுறது. அது யதார்த்தமாக அதனுடைய நிலையில் இருக்குது. ஆனந்தங்கிறது செயற்கை இல்லை, ஆனந்தங்கிறது இயற்கை. சுகம்தான் இங்கே செயற்கையாக இருக்குது. ஆச்சா? இப்போது இந்த சித்த அப்படி இருக்கிறதுனால, சங்கல்பம் ஏற்படுறதுனால அதுதான் சம்சாரத்துக்கான விதையாக இருக்குது. எப்படி பார்த்தோம், லைட்டாக நம்ம பார்த்தாலும் அதனுடைய பவர் என்னவாகும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிடும். அதை சித்தையே ஜடமாக்குங்கிற வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி பாவயந்தி சித்தி சேத்தியம் வத்திரிக்த இவ ஆத்மனக. இங்கே ஆத்மாவை அறிந்து நிற்கிறது தான் அறிவு. ஆத்மாவில் நீ இருக்கிறது தான் அறிவு. இப்போ இந்த இடத்துல ஒரு விசாரம் நம்ம பண்ணலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 7 நிலைகளை பார்த்தோம் இல்லையா. அதாவது சக்ஷு பொறியால் பார்க்குறது,
அப்புறம் புலன்களால் பார்க்குறது இந்திரியம்னு பேர், அப்புறம் மனதால் பார்க்குறது 3 ஆச்சா, அப்புறம் மனதை புத்தியால் பார்க்குறது, புத்திக்கு அப்புறம் அகங்காரத்தினால பார்க்குறது, அப்புறம் வந்து சித்துனால் பார்க்குறது. எத்தனை ஆச்சு? 7 ஆச்சா? அகங்காரத்துக்கு அப்புறம் சித்தம், சித்தத்துக்கு அப்புறம் சித்து. இப்போ வரிசலாக சொன்னோம்னா சக்ஷுங்கிற பொறி, அப்புறம் இந்திரியம்னா புலன்கள், பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, அப்புறம் மனம், அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம், அப்புறம் சித்தம், அப்புறம் சித்து. இது 7 ஆச்சா? 7மே திருஷ்யம், காட்சிகள் தான். இது 7மே மாறும், சித்து கூட மாறும். இப்போ என்னான்னு கேட்டால் இதுதான் திருஷ்யம். எப்படி சொன்னோம்னா அதை பிம்பம், ஜடம், அனித்தியம், மித்து, விருத்தி, துக்கம், 6 நிலைகள் சொன்னேன். இப்போது இது எல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் கருவிகளாக இருக்குது. ஒரு பொருளை பார்க்குறதுக்கு இதெல்லாம் கருவிகளாக இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க? எப்படி உங்கள் ஹிருதயத்தை சுற்றி வரக்கூடிய காமக்ரோதாதிகள் 10 குப்பைகள் சொன்னோம் இல்லையா? காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், சிந்தா, பயம், வேகம், மோகம்னு சொல்லியிருக்கோம், முன்னாடி கிளாஸில் எடுத்திருக்கோம். இதெல்லாம் அதை இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஹிருதயத்தை இதுதான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த 10 தான் உங்களை டைவர்ட் பண்ணுறது. இது பின்னாடி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இந்த பொருளை எங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு நஷ்டம் வந்துடுமோ, நம்ம பதில் சொல்லலைன்னா அது நம்மளை பாதிச்சிருமோ? பாம்பு நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னாடி அதை அடிச்சிடணும்னு நினைக்கிறோம்ல, அதுவும் அதே தான் நினைக்குது. நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கடிச்சிடணும்னு நினைக்குது. நேச்சர். அதாவது இது நான் சொன்னாலே, வசீகரிக்கிறதுக்காக ஒரு பெண் பறவை ஒரு ஆண் பறவை தன்னுடைய அழகையெல்லாம் காமிச்சு அது வந்து டான்ஸ் ஆடுது. நான் காமிக்கிறேன், யூடியூப்பில் டிஸ்கவரி சேனலில் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. அது மாதிரி அது என்ன பண்ணும், 10 குப்பைகளும் இந்த இருதயத்தை சுற்றி சுற்றி அந்த சித்தை சுற்றி வருது. நீ எங்கே இருக்க? உன்னை தொட முடியாத இடம்னா சத்து தான் உன்னை தொட முடியாத இடம், உன்னை அட்டாக் பண்ண முடியாத இடம், உன் பார்வைக்கு படாத இடம். இப்போ உனக்கு முன்னாடி போகம் வந்து நிற்கிது, நீ ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேங்கிற. அன்றைக்கி பார்த்தா ஸ்வீட்டு யாரோ வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கிட்டு வரான்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்போ யாரும் நீங்கள் சாப்பிட்லன்னா கூட நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா அது உங்களை டாமினேட் பண்ணிவிடும். அது நீங்கள் தனியாக இருந்தாலும் அந்த பொருள் உங்கள் கிட்டக்க இருந்தாலும் நீங்கள் அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒன்று இருக்குல்ல, அதோடைய சாரம் உங்களை வந்து என்னவாகாதுன்னா ஒன்றை பிரபாவிக்காது. இது வரும் கண்ணுக்கு மட்டும் இல்லை, காதால் கேட்குறதுக்கும் அது பொருந்தும், மூக்கால் நுகர்வதற்கும் பொருந்தும், நாக்கால் சுவைக்கிறதுக்கும் பொருந்தும். இப்போ நான் கண்ணை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐம்புலன்களில் எல்லாமே நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்குது மனதுக்கு. மனம் இந்த 5 புலன்களை வச்சு அறியுது, 5 புலன்களை வச்சு செயல்படுத்துது. அது செயற்கருவிகள், அறிவுக்கருவிகள்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை நம்ம ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். இப்போ என்னென்னா, நீ வந்து எங்கே இருக்கணும்னா அங்கே இருந்தேன்னா நீ ரியாக்ட் பண்ண மாட்ட. நீ இருக்கிற இடம்னா ரியாக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற, நீ திருஷ்யத்தில் தான் இருக்கிற, திருக்கில் இல்லை. அதான் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீ சத்துங்கிறது நீ, அதான் நீ இந்த உலகத்தை பார்க்குற. எதால் பார்க்குறன்னு சித்திலேருந்து ஆரம்பித்து 7 கருவிகளில் பார்க்குற. நீ எங்கே இருக்கிற அங்கேருந்து ரியாக்ட் பண்ணுற. நீ சத்தில் இருந்தால் இந்த பொருள்கள் எதுவுமே ஒன்றை, போகப்பொருட்கள் எதுவுமே ஒன்றை பாதிக்காது. நீ அதை விட்டு இறங்குனீன்னா எல்லாம் ஒன்றை பாதிக்கும். ஆனால் நீ இன்னும் உள்ளேயே போகல. நீ இப்போ என்ன சொல்கிறோம், வேதம் என்ன சொல்லுது? நீ எதோ எல்லாரும் பார்வையாளனா மட்டும்தான் இருக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. வேதம் சொல்கிறது என்ன? நீ வந்து ஜஸ்ட் சாட்சி தான், நீ கர்மா பண்ணக்கூடாது, கிரியேட் பண்ணக்கூடாது, தொட்டா கெட்டன்னு சொல்லுது இல்லையா? தொட்டா கெட்டன்னா நீ தொடறதுக்கான வசீகரமான எல்லா வேலையும் அது செய்யும். பல கலர் காமிக்கும், பல டான்ஸ் ஆடும், பல பாட்டு பாடும், எல்லா வேலையும் பண்ணும் புலன்களை இன்பம் தூக்கிறதுக்காக. அது ஒன்றை பாதிக்காத ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் அந்த 8வது நிலைங்கிற துரியகா. இங்கே இதில் 7 சொல்கிறோம். இதில் இந்த தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இந்த 8வது நிலையில் பரம்பொருள் இருக்குது.
அதுதான் சத்து, அதுதான் ஸ்வரூபம். நம்ம அங்கே இல்லவே இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோன்னா மனதில் இருக்கிறோம், புலன்களில் இருக்கோம். ஆசுசு ரம்யத்தே அசுராகான்னு சொல்லுவாங்க. புலன்கள்லேயே வசிப்பான். இன்னொரு கூட வார்த்தை இல்லை, என்னமோ ராமாகான்னு சொல்லுவாங்க. புலன்களே அவன் இருப்பான். இந்திரிய ராமாக, இந்திரிய லோலுப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா நூக்கு முனியில் நம்ம ரெடியாக இருக்கும். எதுக்கு? கீழே இறங்கிறதுக்கு, ரோட்டில் நிற்கிறதுக்கு. இப்போ ஒருத்தவங்க நம்ம வண்டியில் அடிச்சுட்டா நம்ம சத்தில் இருந்தோம்னா என்ன பண்ணுவான்? வண்டி அடிச்சிட்டியா, வண்டியை பார்ப்போம். இப்போ நான் இறங்கும்போது உள்ளே வரும்போது ஒருத்தவங்க இந்த கடைக்கு வந்து ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையோட வண்டியை நிறுத்துகிறாங்க. எனக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. சரி, அவங்க பின்னாடி வந்து இப்படி முதல்ல கேட்டை திறந்துட்டு உள்ளே வரணும்னு நான் இப்படி அவங்க பின்னாடி அந்த வண்டிக்கு பின்னாடி நடந்து ஒரு ஸ்டெப் வைக்கிறேன். அந்த பாப்பா குட்டி பொண்ணு 3 வயசு தான் இருக்கும். அது கால் இப்படி இறங்கிறது, அது காலை எடுத்துச்சுல என் மேலே பட்டுச்சு. நான் அதை கண்டுக்கலை, குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினா சாரி அங்கிள்ங்குது. ரொம்ப ரொம்ப என்ன கல்ச்சர், 3 வயசு தான். அது சாரிங்கிறதே அவ்வளோ மழையாக இருக்குது. சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. கால் பட்டால் நம்ம இது கேட்கணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து என்னுடைய மைண்டு வந்து சத்தில் இருக்கிறதுனால அதை பார்வையாளனோட நிறுத்திட்டேன். ஏன்னா மூக்கு நுனியில் இருந்தேன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவேன், என்னம்மா நீங்கள் வண்டியை கொண்டாந்து முன்னாடி ஏதோ ஒன்று ஆரம்பித்து சம்சாரம் பேசின்னு இருப்போம். சுகமோ துக்கமோ நடக்கும். இதுதாங்க அறிவு. நீ அங்கேருந்து இருக்கக்கூடாது. நீ என்ன நினைப்ப, நீ உன்னுடைய லாஜிக்கெலாம் என்ன சொல்லுவ, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவ ரியாக்ட் பண்ணுறதுக்கு. நீ ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாது? ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து அறிவே தவிர, ரியாக்ட் பண்ண முடியாத இடத்துல போய் நீ உக்காந்துருங்கிறது தான் அடியனுடைய முயற்சி. சொல்கிறது புரியுதா? நீ அதை அங்கேருந்து பார்க்காத, பேசாத, கண்ணை முடிக்கும் அப்படிலாம் சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. நீ அதெல்லாம் உன்னை பாதிக்காத இடத்துக்கு போ. அப்போ தான் நீ உன்னுடைய சொரூபத்தில் இருக்கிற, அங்கே தான் நீ ஞானியாக இருக்க. ஆப்போசிட்டா அவங்க நான் தெரியாமல்னா மோஸ்ட்லி தெரியாமல் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 90 சப்போஸ் இடிச்சிட்டேன்னா அடியன் சாரி கண்டிப்பாக சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த மெச்சூரிட்டி என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் பார்வையாளனாகவே இருப்பீங்க, எல்லாத்தையும் ஒத்து கவனிப்பீங்க, எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணி போவீங்க. உங்களுக்கு அதை பற்றி இருக்காது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கடந்து போவோம். அதெல்லாம் ஒரு ஞானம். ஆனால் எல்லோரும் இந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். என்ன இவ்வளவு, என்ன மிலிட்ரி மேன் கூட சொல்லுவாங்க சில பேர், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது என்னென்னா, நம்ம இந்த நியமங்களை எல்லாம் கடைபிடிக்கிறது எல்லாருக்கும் சரியாக வராது. அதனால் அவங்க சொல்லுவாங்க. அதனால் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா போடுவேன். சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லுவோம். சரி, இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போது இந்த எங்கும் அழிஞ்சு கிடக்கிற பொருளை பார்த்து நீ வெளியில் நிற்கிறதுனால 7 இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிற, 8வது இடத்துல நீ இல்லை. இந்த 7ல் எங்கேயோ இருக்கிற, அதனால் ரியாக்ட் பண்ணுற, அதனால் சம்சாரம் தொடருது. அதனால் உன்னுடைய சுகநிலையிலேருந்து, ஆனந்த நிலையிலேருந்து, அமைதி நிலையிலேருந்து இறங்கிடுற. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். நீ அங்கே போய் இருக்கணும். அங்கே இருந்தால் நீ உன்னை பாதிக்காதே, நீ ரியாக்ட் பண்ணவும் மாட்ட. உன்னை ரியாக்ட் பண்ணாதன்னு யாரும் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. அதாவது உயிரில் நின்று வேலை செய்யும்போது, உயிரில் நின்று பார்க்கும்போது நோ ரியாக்ஷன். இது புரியுதா? இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க, அப்போ தான் புரியும். அப்போ நீ வந்து உற்று பார்த்தாலும் என்னது, அது உன்னுடைய சைத்தன்யத்தை, சித்துங்கிற அந்த சைத்தன்யத்தை தொடாது. இப்போ நீ என்ன பண்ணணும், நீ ஆத்மாவை தவிர இங்கே இருக்கிறதெல்லாம், நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் அனாத்மா. நீ ஆத்மா சைத்தன்யம், நீ பார்க்குறதெல்லாம் அனாத்மா. அது ஜடம், அது பிம்பம், அது மித்து, அது அனித்தியம், அது விருத்தி, அதுதான் அது துக்கம். ஆச்சா? இப்போ அதனால் நீ வாழ்நாள் ஃபுல்லாக துக்கம் இது பிள்ளையிலே போகிற. நீ என்ன பண்ணுற, உன் இருக்க வேண்டிய இடத்துக்கு நீ போகல, வெளியிலே நிற்கிற, ரோட்லேயே நிற்கிற.
இந்த 7 இடத்துல எங்கேயோ நிற்கிற. அதை சொல்லுது. நீ வந்து ஆத்மாங்கிறத நீ பாவயந்தி, நீ ஆத்மாவுக்கு அப்பால தான் இதெல்லாம் இருக்குது. இந்த அனாத்மா இருக்குது. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, மனம், புத்தி, அகங்காரம்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் ஜடம்தான், காட்சி தான். நீ காட்சி இல்லை, நீ காண்பவன் அப்படின்னு சொல்லி சங்கல்பத்தா இவ யாதி பீஜம் அங்குரதா. இந்த பொருளை நீ விட்டு பார்க்க, 2வது முறை பார்க்கும்போது அதை நம்ம வாங்கணும், அடையணும், பெறணும், அனுபவிக்கணும் அப்படிங்கிற புத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் சங்கல்பத்தான்னு பேர். இந்த எண்ணம் பார்க்குற பார்வை கவனிக்கக்கூடாது முதல்ல, அதுதான் கவனின்னு பேர். கவனிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை உற்று நோக்கிறது, கவனிக்கிறது. அதனால என்ன ஆகுறேன்னா, அதை பற்றி அனலைஸ் பண்ணுற, அது சுகம் கொடுக்கணும்னு நம்பிக்கை வருது. எல்லா பொருள்லையும் நீ சுகத்தை தேடுற, எல்லா பொருள்லையும் சுகத்தை தேடுற. கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது, சிலது துக்கம் கலந்ததாக இருக்குது, சிலது பெரிய விஷமாக இருக்குது. இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற. ஆனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் ஆத்ம ரத்தின்னு சொல்லுவாங்க. நீ இப்போ அங்கே இருக்கிறல்ல, 8வது இடத்துல இருக்கிறல்ல, அங்கே ஆத்ம ரத்தியாக இருப்ப. ஆத்மா உன்னை நீயே சுவைப்பாய். எப்படின்னு கேட்டால், அந்த ஆனந்தம் உனக்கு பிடிக்கும், அந்த அமைதி உனக்கு பிடிக்கும். அந்த அமைதியும் ஆனந்தமும் வெளியில் எங்கும் இல்லை. அதனால் நீ ஆத்ம ரத்தியாக இருக்கிற. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? நீங்கள் லௌகிகத்தில் என்னுடைய தொழிலில் இருக்கிறேன்னா அது சமத்துவத்தை கொண்டாந்து கொடுக்கும். சமநிலைன்னு ஒன்று சொன்னேன்ல, நீங்கள் டிரைவு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப நுட்பமான கருத்துக்கள் எல்லாமே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷமாக ஆகட்டும், 20 வருஷமாக ஆகட்டும், ஒரு கடையை திறந்தீங்கன்னா முதல்ல சமநிலைக்கு வா. மைனஸில் தான் ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சு தான் நீ இறங்கணும். உனக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட் இருந்தாலும் அந்த சமநிலைக்கு வர்றதுக்கு 10 ஆண்டுகள் ஆகலாம், 20 ஆண்டுகள் ஆகலாம். இதெல்லாம் நல்லா கால் ஊன்றது. அதுதான் சொன்னால், ஒரு பேட்ஸ்மேன் வந்து முதல்ல ஒரு 5 ஓவர் கூட சில பேர் வேஸ்ட் பண்ணுவான். ஆனால் வேஸ்ட் பண்ணலை, அவன் ஸ்டடி பண்ணுறான், ஈக்குவலைஸ் பண்ணுறான். அவன் இப்போ அடிக்க போகிறான், ஃபீல்டை ஸ்டடி பண்ணுறான், பிளேயர்ஸை ஸ்டடி பண்ணுறான், அந்த மான்சூனை அவன் ஸ்டடி பண்ணுறான், லொக்கேஷன் ஸ்டடி பண்ணுறான். எல்லாம் பண்ணிகிட்டே வரான்னு அர்த்தம் அந்த 5 ஓவருக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த டிராவிடெல்லாம் அப்படி தான், பழைய பேர் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியுதா இல்லையா சில பேருக்கு. அவன்லாம் அப்படி தான் வந்து நிறைய பால் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் அந்த கிரீஸ் விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவன் இத்தனை பாலுக்கு இத்தனை ரன் ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பான். சமநிலையில் தான் இருக்குது. நீங்கள் சமநிலை வரதாங்க அச்சீவ்மெண்ட்டு. அமைதியான நிலைக்கு வரீங்கள்ல, அதுதான் அச்சீவ்மெண்ட்டு. ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது பாருங்கள். ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். இப்போ நம்ம ரைஸ் பண்ணலாம், ஸ்பீடை ஏற்றலாம். அப்போ நீங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஏற்றினாலும் பறக்கும் வண்டி. அங்கே இருக்கிற ப்ராக்ரஸ் இருக்குது பாருங்கள், எதையும் வெல்லும். அது எப்போ கொடுக்கும்னு சொன்னால், நீ இந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படி சடனாக மேலே வந்தார் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. நான் அப்படி இருக்கிறவன் தான். நான் காட்டிக்காமல் இருக்கேன், எளிமையாக இருக்கணும்னு இருக்கேன். எளிமையாக இருக்கணுங்கிறது எனக்கு பிடிக்குது. அதுக்கு நான் எப்படி என்ன சொல்கிறது? எனக்கு எளிமையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். எளிமையாக இருக்கிறேன்னா என்ன, யதார்த்தமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். செயற்கையாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நடிக்க மாட்டேன், நடிக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்போது ஒரு பெரிய காரியத்தை பண்ணுறோன்னா இவரா அப்படின்னு எத்தனையோ முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை எனக்கு அந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. காரியத்தை நம்ப முடியும். இவரா அப்படின்னு கேட்பாங்க. இவரானு எல்லா விஷயத்துலையும், அது செஸ்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, இங்கேயும் சரி, கோவில்லையும் சரி. இப்போ இந்த வேத விசாரத்துலையும் என்ன பண்ணுறாங்க, நீங்களா உபநிஷத்தை எடுக்கிறீங்க இல்லை ட்ரான்ஸ்லேட் மட்டும் பண்ணி கொடுக்குறீங்களா, ஸ்கிரிப்டில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வேறு ஒரு முகத்தை பார்த்து தொண்டு தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் தொண்டு வந்து எனக்கு பரோபகாரத்தை தான் என்னுடைய லைஃப்பில் முதலிடத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். அதை எந்த மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ணேன்னா, சத்தியமிருதங்கிற மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறேன். சரியலை சொல்லுறது புரியுதா? சத்தியமிருதங்கிற தத்துவத்தில் பரோபகார்த்தத்தில் நிற்கிறதுனால இதெல்லாம் எனக்கு என்னங்குது, ஆட் ஆகிட்டுருக்கு, தானாகவே ஆட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ்ஸுன்னு இப்போ ஈக்குவலைஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் 25 வருஷம் ப்ளஸ்ஸில் இருக்கிறவன் தன்னை குறைச்சிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ளஸ்ஸில் இருந்து தான் உள்ளே வந்தேன். ப்ளஸ்ஸில் இருந்தால் அங்கே வேலை நடக்காது, ஈக்குவலைஸ் ஆகணும், தன்னை குறைச்சிக்கணும்னு என்னுடைய ப்ளஸ்லேருந்து ஈக்குவலைஸ் குறைச்சிக்கிட்டேன்.
சாமானியர்களுக்கு மைனஸ்லேருந்து ஈக்குவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். புரியுதா? மேலேருந்து கீழே இறங்கி வந்து தொண்டு செய்கிறது ஒரு நிலை, கீழேருந்து மேலே ஏறி தொண்டு செய்கிறது ஒரு நிலை. தொண்டோ இல்லை ஒரு நிலையை நீங்கள் அடையணுங்கிறதா. அப்போ நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க பாருங்கள், அங்கேயே சொர்க்கம் இருக்கும், அங்கேயே பிரம்மானந்தம் இருக்கும், அங்கேயே பிரம்மஸ்வரூபமாக இருப்போம். அதெல்லாம் எதுக்கு இதை சொல்ல வந்தோம்? நீ வந்து ஆத்மா, நீ வந்து அனாத்மா இல்லை. நீ ஆத்மா அனாத்மா இல்லை, நீ அந்த ஆத்மாவே இரு எப்போதும். அப்போ அந்த 8வது நிலைக்கு நீ போகணுங்கிறது மிக முக்கியமான இது. அப்போ நீ இதெல்லாம் கடந்து போகணும். இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதை கடப்ப. இப்போ என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ இந்த குரு எடுத்து சொல்கிறாங்க வேதத்தை ஆதாரமாக வச்சு, அது பார்த்தா மறுக்க முடியாமல் உண்மையாக இருக்கு. அப்போ நம்ம அங்கே அந்த நிலையை யாரும் தொட முடியாத நிலைக்கு நம்ம உயர்ந்துடணும். நம்மளுடைய விஸ்வரூபத்தை எல்லாம் விஸ்வரூபம்னு சொல்கிற அளவுக்கு மேலே உயர்ந்து நிற்கணும். அதான் ஸ்வரூபம், அதுதான் நீ. இப்போ நீ உன்னை எந்த அளவுக்கு அறிகிறியோ அந்த அளவுக்கு நீ வெளிப்படுற. உனக்கு நேரம் இல்லை, உன்னை நீ அறியறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. நீ சொல்கிற 8 நிலை சொல்லிட்டோம், 8வது நிலையில் சாட்சி ஸ்வரூபம். நீ சாட்சி ஸ்வரூபத்துக்கு போக மாட்டேங்கிற, ஏன்னா உனக்கு டைம் இல்லைங்கிற. சிந்திக்கவே விடாது, நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது சிந்திக்க விடாட்டினா நீ பதியை அணுகிக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறை சறுக்கல் ஏற்படலாம், பள்ளம் ஏற்படலாம், தடைகள் வரலாம், ஆனால் உன்னுடைய முயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுன்னா, இந்த 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 ஆத்மரத்தின்னு சொன்னல, ஆத்மரத்திங்கிற வார்த்தை வந்துச்சு. ஆத்மரத்தியாக இருக்கிற நீ 8வது நிலையில் இருக்கிறேன்னா ஆத்ம திருப்தி ஆகிடுவேன். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு ஒரு நிறைவு வந்துடும், போதுன்னு சொல்லுவேன். இப்போ நீ ஏதாவது போதுன்னு சொல்லுவேன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற நிலையில் சாமானியனாக இருக்கிறவன், ஈக்குவலைஸ் ஆகாதவன் போதுன்னே சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. அவன் ப்ளஸில் போனாலும் போதுன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா மித்திலேயே அவன் பயணிச்சுட்டு இருக்கான். புரியுதா? எப்போ நீ அந்த 8வது அடையிறியோ, அச்சீவ் பண்ணிட்டியோ, அந்த தான் ஆத்ம ரத்தி, ஆத்ம திருப்தி, ஆத்ம நிஷ்டைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த 3 வார்த்தை எழுதிக்கிங்க. ஏற்கனவே பேசியிருக்கேன், லைட்டாக இப்போ இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் வருது. இந்த 8வது நிலைக்கு நீ போகிறதும் அங்கேயே தங்குறதும் அதுதான் மோட்சம், அதுதான் முக்தி. அங்கே தான் நீ உயிர் பார்வையாக பார்க்குற, அங்கே தான் உனக்காக தேவர்கள் கை கட்டி வேலை செய்கிறார்கள். அந்த சராசரங்களும் உன்னை உற்று நோக்கிக்கிறது. இறைநிலையில் இருந்து நீ எந்த காரியம் பண்ணாலும் எல்லோரும் உன்னை ஏற்றுக்குவாங்க, எல்லோரும் உனக்கு சாதகமாகிடுவாங்க, பாதகமாக யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னுடைய பிரபாவம் என்ன பண்ணா, எல்லாரையும் வசீகரிக்கும், எல்லாரையும் ஒன்று தேடி வருவாங்க. இந்த 1 கோடி சிஷ்யர்கள்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். செஞ்சு காட்டுறேன்னா இல்லையா பாருங்கள். இப்படி பயணிக்கிறேன், வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சாதனையாக நினைக்கல, நான் அதை பெரிய சாதனை அப்படின்னு நினைக்கல. இந்த வாழ்க்கையில் இதை செஞ்சு காட்டணும். இது ஒரு கேம், ஒரு ப்ளே, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், வந்த வேலை, ஒரு புரிதல், எத்தனையோ இருக்குது அதுக்குள்ளே. நம்மளால் முடியுப்பா. எப்போ உனக்கு கிட்ட நிறைய இருக்குது, அல்லெல்லாம் குறையாது, அள்ளி கொடுறான்னா கொடுக்க வேண்டியதானேப்பா நிறையா. நீ கொடுக்க இந்த நாடு நல்லா இருக்குன்னா அள்ளி கொடுக்க வேண்டியதானே ஞானத்தை. அதுதான் அங்கே நம்மளை உற்சாகப்படுத்துது. அந்த ஆனந்தம் பெரிய ஆனந்தம். இப்போ நீ எங்கே போனால் அதெல்லாம் நீ பண்ணுவேன்னா 8வது நிலையில். இப்போ நான் போயிட்டு வரேன், அங்கேயே நிற்கலை. நான் எனக்கு வேலைன்னா போவேன், ஒரு நாளைக்கு 5 முறை அங்கே போகிறேன். இந்த சகசிராரன்னு சொல்லக்கூடிய 8வது நிலை இருக்க சத்து ஸ்வரூபம், வேல் பூஜையில் போகிறேன், வேதம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது போகிறேன், அங்கே ஆழ்ந்த சிந்தனை நடந்துட்டுருக்கு. தியானத்தில் போகிறேன், யோகானந்தம், வேதா கிளாஸில் போகிறேன், அப்புறம் கிரிவலத்தில் போகிறேன். 5 இடமாச்சா, 5 இடத்துலையும் சகசிராரம் போயிட்டு கீழே இறங்கிடுறேன். அதுதான் இறைவனுடைய திருவிளையாடல்னு நினைக்கிறேன். ஏன் அங்கேயே நிற்காம கீழே இறங்குறேன்னா அடியனுடைய விருப்பமாக இருக்கலாம். பரோபகார்த்தம் மேலே இருந்தால் பரோபகார்த்தம் பண்ண முடியாது. ஒரு பரோபகார்த்தத்தை மேலேருந்து பண்ணிவிட்டு இறங்கிடணும். புரியுதா சொல்கிறது? ஒரு சாமானிய வாழ்க்கை வாழணும், ஆனால் செய்கிற வேலையெல்லாம் என்னவாக இருக்கணும், மகத்தாக இருக்கணும், லெஜெண்ட்ரி ஒர்க்காக செய்யணும். லிவ் லைக் என்னமோ சொல்லுவாங்க, லிவ் லைக்
திங்க் லைக் எ ஜீனியஸ், லிவ் லைக் எ லெஜண்ட் சொல்லுவாங்க. இப்போ இங்கே இப்போ அந்த ஆத்ம ரத்தி, ஆத்ம திருப்தி, ஆத்ம நிஷ்டான்னு சொல்கிறல, அங்கே நீ கீழேருந்து இறங்க மாட்டேன், அங்கேயே இருப்பேன், கீழே இறங்க மாட்டேன், அங்கேருந்தே வேலை செய்வேன். எதுக்கு கீழே இறங்கணும்? நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அங்கேருந்தே செய்வேன். வெளியில் நீ எங்கேயும் தேடி எதுவும் போதும் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்ட, புரிய வேண்டியது புரிஞ்சிடுச்சு, அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆக வேண்டியதும் ஒன்றும் இல்லை. இப்போ பண்ணுறது எல்லாமே என்னதான்? ப்ளே தான். எஞ்சிருக்கிற நாட்கள் என்னது? போனஸ் கொடுத்துருக்கான் இறைவன். என்ன பண்ணணும்? பரோபகார்த்தத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகிறோம். என்ன நஷ்டம் இருக்குது? லாபமாக இந்த மக்களுக்கும், இந்த முருகப்பெருமானுக்கும், நமக்கும் ஆனந்தம் பெருகி நிற்கும். அதனால் ஆத்மனிஷ்டை, ஆத்ம திருப்தி, ஆத்ம ரத்தி, ஆத்ம திருப்தி, ஆத்மனிஷ்டை நல்லா ஞாபகம். முக்கியமான 3 வார்த்தைகள், அதை எழுதிங்க. ஏற்கனவே பேசிருங்க, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கல்பத்தாம் இவ யாத்தி பீஜாங்கிருதாம் இவ. இந்த சங்கல்பம் தான் என்னது? அந்த பொருளை அடையணும், வாங்கணும், அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அது ஸ்ட்ராங்காகிடும். நேராக சங்கல்பமாகிடும். அதுதான் பீஜாங்கரம். பீஜமாக உனக்கு விதையாக, சம்சாரத்துக்கு விதையான ஆரம்பிக்குது. சங்கல்பனம் ஹி சங்கல்பேக. சங்கல்பத்தினால தான் சங்கல்பத்தை சுயமேவ பிரஜாயத்தே. இங்கே இந்த பற்றணும்னு நினைக்கிறல்ல, அதுதான் உறுதிப்படுது. சங்கல்பம் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறல்ல, அது சங்கல்பம். அது என்னவாகுது? நல்லா உறுதியாகிடுது, ஸ்ட்ராங்காகிடுது. சங்கல்பனம் ஹி சங்கல்பக சுயமேவ பிரஜாயத்தை. தானாகவே அது என்ன பண்ணும்? அடுத்தடுத்த வர்த்தத்தை, ஜாயத்தே வர்த்தத்தை, பறக்குது, வளருது. நீ பார்த்த, உற்று கவனிச்ச, போச்சு, உள்ளே வந்துருச்சு அந்த பிம்பம். அது பிம்பமாக நீ பார்க்கல, அப்படியே உயிராக பார்க்குற. இது இல்லைன்னா நான் வாழ மாட்டேன்னு கூட சொல்கிறேன். இது இல்லைன்னா என்னால் இந்த சொல்லுவாங்க, குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, இது என்னால் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அடிக்ட் ஆகிடுறாங்கல்ல. சங்கல்பம் தான் உன்னை அடிக்ட் ஆகுது, அதை சொல்லுது. சங்கல்பமேவ சங்கல்பம். அது நீ முதல்ல ஆரம்பிக்கிற, அது நல்லா வச்சு சாப்பிடுது. சங்கல்பனம் ஹி சங்கல்பக சுயமேவ பிரஜாயத்தே வர்த்தத்தே சுயமேவ ஆசோ துக்காய. ஆசோ துக்காய முடிவு என்ன? துக்காய துக்கம், ந சுக்காய யத. இதே யதா இருந்தானா இதெல்லாம் கிடையாது, அவனுக்கு இதெல்லாம் கிடையாது. அப்போ தானே துக்கம் தருகிறது, சுகமில்லை என்பதை துக்காய ந சுக்காய. அது துக்கத்தை கொடுக்குது, சுகம் கொடுக்கல. நீ என்ன நினச்சி போன? சுகம் கிடைக்கணும் போன. அது என்ன முடிவு கொடு? அதுதான் துக்கம்னு சொன்னிச்சு. 6 நிலைகளில் சொன்னோமா? நீ பார்க்குறது பிம்பம் அனித்தியம், நிற்காது, ஜடம், அசைவற்ற பொருள், உயிரற்ற பொருள், அனித்தியம், மித்து, தோன்று நிற்கும், மறைஞ்சிரும், விருத்தி எண்ணங்கள், அப்புறம் துக்கம். அந்த துக்கங்கிற வார்த்தை இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மந்திரத்தில் நேரடியாக இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை அந்த 6ஐயும் தூண்டி விட்ரும், நம்மளை லிங்க் பண்ணி விட்ரும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மைண்டில் எந்த ஜென்மாவிலையோ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணும்? இதோட கனெக்ட் பண்ணி விட்ரும். அதனால் ஒரு வார்த்தை எடுத்தால் 10 வார்த்தைகளுக்கு மீனிங் லிங்க், ஒரு செயின் மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அது புரியாது, இந்த வார்த்தை புரியாது. புரியுதா? அதனால் இந்த ஆசு இந்த புலன்கள் என்ன பண்ணுது? துக்காய ந சுக்காய, உனக்கு சுகத்தை கொடுக்காது. அப்போ நீ என்ன பண்ணுற? அஸ்மிதா, எதாக இருந்தாலும் அது போய் பிடிச்சிக்கிற. உன் ப்ராப்ளமே என்னென்னா, எதை பார்க்குறியோ அது போய் பிடிச்சிக்கிற. அஸ்மிதா, என்னதுங்கிற. அப்புறமா நான்கிறது ஏற்கனவே இருக்கும். நான் சொல்லலாம், தப்பு இல்லை. எனதுன்னு சொல்கிறது பெரிய தப்பு. நீ எதில் நான் சொல்கிறியோ எல்லா ஜீவராசிகளும் நான் இருக்கு. ஆச்சரியம், உங்குள்ளே இருக்குது, எங்குள்ளே இருக்குல்ல, எங்குள்ளேயும் இருக்குது, உங்குள்ளேயும் இருக்குது, அந்தராத்மாவாக இருக்குங்கிறது ஒரு தத்துவம். அது எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புக்குக்குள்ளே ஒரு சின்ன பூச்சி, சின்னோண்டு பூச்சி இருக்கும் அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பூச்சியும் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அந்த பூச்சிக்கும் நானுங்கிற அந்த தத்துவம் இருக்குது.
எல்லாத்துக்குள்ளேயும் நான்கிற தத்துவம் இருக்குது. இதை தான் அத்வைதம்னு சொல்கிறோம். இது புரியுதா உங்களுக்கு? புரியல, நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா ஜீவராசிகளும் இந்த பரம்பொருளோட கனெக்ட் ஆகிருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? எல்லா ஜீவராசிகளும் 84 லட்சம் அது உங்கள் ரிஷிகள் கணக்கு எடுத்திருக்காங்க. எந்த இதுவும் இல்லாமல், எந்த மீடியாவும் இல்லாமல், எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 84 லட்சம் பிறவியும் இந்த பரம்பொருளோட கனெக்ட் ஆனதுனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. 2 பாயிண்ட்டா? 2வது பாயிண்ட்டு. இப்போ இந்த 84 லட்சம் பிறவிகளுக்கும் நான்கிற உணர்வு இருக்குது. அனுமானத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு மாடாக இருக்கட்டும், அதுக்கு நான்கிற உணர்வு இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா அதுக்கிட்ட நீங்கள் விளாண்டிங்கன்னா அது முட்டுறது, ரியாக்ட் பண்ணதில்ல. ரியாக்ட் பண்ணால் அது என்ன அர்த்தம்? அதோடைய நானை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. எந்த பொருளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாலும் அது ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அதோடைய நானை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது புரியுது? அப்போ நான்கிற வார்த்தை ஆத்மாங்கிற அர்த்தம். இந்த நான்கிற வார்த்தை எல்லாருக்குள்ளேயும் காமனாக இருக்குது. ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் நான் வச்சுங்க. புரியுது? அகம். இது நான் சொல்லுது அகம், அகங்காரம் சொல்லலை. நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்னு சொன்னால் அகங்காரம். நான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, அது அகங்காரம் இல்லை. புரியுதா? இது யாருப்பா பொறுப்பு அப்படின்னா, நான் தாங்க பொறுப்பு. அதுக்கு என்கிட்ட அந்த பொறுப்பை இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு உள்ள அர்த்தம். பொறுப்பு தான் அது. அப்போ நீ இல்லை அது. இப்போ நான்கிறது இந்த சத்துனா இருக்கேங்கிற மாதிரி நான்னா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ ஒரு இடத்துல ஒரு குறி வந்து நான் சொல்லாமல் தன்னை நீன்னு சொல்லுதா, அவன்னு சொல்லுதா தன்னை? நீ இருக்கியா இல்லைன்னு உன்கிட்ட கேட்க முடியுமா? கேட்டால் நான் கேட்டு சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன். நீ இருக்கியான்னு நான் கேட்க முடியாது. நான் கேட்டு சொல்கிறேன்னு நீ சொல்லவும் முடியாது. எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கு. நானுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த புறப்பொருட்களும் அவசியம் இல்லை. சொல்கிறது புரியுதா? நீங்கள் இருக்கீங்கிறத உங்கள் அப்பா இருக்காருன்னு கேட்டால் இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன், உள்ளே பார்த்துட்டு சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படி சொல்லிவிட்டு அப்பாவை போய் பார்க்குறீங்க. உள்ளே இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. நீ இருக்கியாப்பாண்ணா? நானா? இருங்க உள்ளே போய் எங்கள் அம்மாட்ட கேட்டுன்னு வரேன் அப்படின்னா சொல்லுவீங்க. இப்போ அந்த நான் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த நானை தான் ஒன்றுன்னு சொல்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் யார் சொல்லி கொடுத்தா நான்னு சொன்னதா? அது சொல்லுங்கள். எல்லாருக்குள்ளேயும் இத்தனை கோடி ஜென்ம ராசிகள் ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான்கிறத அவன் சொல்லி கொடுத்தான். அந்த ஒன்று நான் நினச்சா எல்லாரும் நான் நினைக்கிறோம். அதுதான் சொல்கிறேன். நம்ம ஒரு பிஎம் வராங்க, சிஎம் வராங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணுறோம்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அவங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்க நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஈஸ்வர சங்கல்பத்தை தான் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம செயல்படுத்துகிற மாதிரி செயல்படுது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்கள போட்டோம்னு. அது என்ன பண்ணுதுன்னா யாருக்கு போடணுமோ அவங்கள வச்சு பண்ணிவிடுது. புரியுதா? அங்கே தான் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ரொம்ப நுட்பமான கருத்து தான். லைட்டாக ஏன்னா இங்கே பேசி தான் ஆகணும். நான் ரொம்பவும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் பேசுகிறேன். நான் என்னுடைய உணர்வுகளில் ஒரு 60% உங்களை தொடணும் இல்லையா? தொட்டால் தான் எனக்கு சந்தோஷம். இந்த அனுபவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அனுபவத்திலேயே மனநத்திலேயே உங்களுக்கு அனுபூதி கொண்டு வந்தணும்னு நினைக்கிறேன். அது அந்த காலத்துலேருந்து அப்படி தான். முதல் 10 உபநிஷத்து தான் மரியாதைக்காக என்ன பண்ணோம், அப்படியே இருக்கிறபடி சொல்லிக்கிட்டு இருந்தோம், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்லாம் விசாரம் இல்லாத கிளாஸே இருக்காது. விசாரம் அந்த மந்திரத்தில் விசாரம் இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும், ஓபி அடிப்பேன். ஏதாவது கேட்டு பாருங்கள், அதிலே சொல்லியிருப்பேன். நீ விசாரம் இல்லை ஏதாவது ஓபி அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். விசாரம் எல்லாத்துக்குள்ளேயும் அமிர்தம் இருக்குது. அதனால தான் நீங்கள் அவளாக ஓடி வரீங்க. இந்த இடத்துல இந்த செகண்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓடி வரீங்க. அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீ 8வது நிலையில் இருந்தால் தான் ஆத்மரித்தி, ஆத்ம திருப்தி, ஆத்மனிஷ்டை. நீ எதுக்கும் நீ வெளியில் போக வேண்டியதில்லை. நீ இந்த 7 நிலையில் நான் ரியாக்ட் பண்ணலாம், அது நடந்துடும் இது நடந்துடும் நீ சொல்லுவல்ல, அவன் சொல்ல மாட்டான். 8வது நிலையில் இருக்கிறவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த ரியாக்ஷனும் அவன் பண்ண மாட்டான், யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டான். யார்? இந்த 8வது நிலையில் இருக்கிறவனுக்கு. இப்போ யார் ரியாக்ட் பண்ணுறான்னா இந்த 1வது நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை, 5வது நிலை. இப்போ என்னாச்சுன்னா
அந்த அந்த சங்கல்பம் தானாகவே பிறக்குது, தானாகவே வளர்க்கு. நீ பார்த்த, அவ்வளோதான் பிரச்சனை. நீ பார்க்க தான் பிடிக்குன்னு சொன்னான்ல, அதே தான் தத்துவம். 2வது வாட்டி பார்த்தா, 3வது வாட்டி பார்த்தா சம்சாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பற்றியே திங்க் பண்ணுவேன், அதை உறுதிப்படுத்திக்குவேன், அதை கடையில் போய் வாங்கிட்டு வருவேன், அதை போய் சாப்பிடுவேன், சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா கண்டினியூ பண்ணுவேன், நல்லா இல்லைன்னா வேண்டாம்ப இல்லையா? இதான் நடந்துகிட்ருக்கே. அது மாதிரி எத்தனை பொருளை பார்க்க போகிறேன்னா அது பல மூலக்கூறுகளாக, பல அணுக்களை, அதை சொல்லுவேன்ல, பல அணுக்களாக பல விதமான ரூபத்தில் அது வந்துக்கிட்டே இருக்கும். அது நாம ரூபம். அது பின்னாடியே வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம போயின்னு இருக்கோம். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய 8வது நிலையை விட்டுட்டோம், சத்தை விட்டுட்டோம், நம்மளை நாம் விட்டுட்டோம். நாம் இல்லாததெல்லாம் ஜடமாக, மித்தா, பிம்பமாக, அனித்தியமாக, துக்கமாக இருக்கிற விஷயத்தில் தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக எண்ணங்களை செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதா? அதனால் அஸ்மிதா கூடாது, உற்று கவனிக்காதன்னு சொல்லுது மந்திரம். அஸ்மிதா அப்படி அதுவாக இருக்கிறேன் இதுவாக இருக்கிறேன்னு எல்லாத்துக்குள்ளேயும் நீ இருக்காத, ஒன்று தான் நீ. புரியுதா? இப்போ காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும், அதுதான் சினிமா சொல்லுது. எல்லாம் வருது, நமக்கு சப்போர்ட்டிவான மந்திரமாக வந்திருக்கு. காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும், சீன் போட்டுக்கிட்டே இருக்கும் மாயா. எத்தனை படம் வந்துடுச்சு, எத்தனை திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் ரைட்டிங், ஸ்டண்டு, சீனு, அப்புறம் என்ன மியூசிக் வந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஸோ இதெல்லாம் ட்ராமாங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். அது எப்போ இருக்கும்னா, இதெல்லாம் இது ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். இது ஒரு இன்ட்ரோ தான். இந்த இன்ட்ரோவில் நீ 8வது நிலையில் தான் நாம் ரீச் பண்ண வேண்டிய இடம், அங்கே தான் இருக்க வேண்டிய இடம்னு உனக்கு ஒரு அறிவு வந்துடுச்சுன்னா, இது இல்லைனா இது பின்னாடிலாம் போக மாட்டேன். ஒரு அறிவே தானாக வேலை செய்யும். இப்போ வண்டி ஓட்டும் போது எங்கே பள்ளம் எங்கே மேடுன்னு தெரியுதா இல்லையா? அங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ பண்ணுறோம், ரைட்டு போகிறோம், லெஃப்ட் வரோம், ஏதோ பண்ணுறோமா இல்லையா? அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். அது கேட்க 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 உங்கள் 8வது இடத்துக்கு தானாக போய்டும். இப்போ தானாக இது எப்படி பிறக்குது வளருதுன்னு சொல்லுதில்ல சங்கல்பம், அது மாதிரி நீங்கள் மேலே ஏறணுங்கிற சங்கல்பம் உருவாயிடும். நீங்கள் மெய்ப்பொருளையே அனுபவிக்கலை, பிரம்மானந்தத்தை அனுபவிக்கலை. அதுக்கு தான் உங்களை ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போகிறது. இந்த ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போகிறது உழவார பணி, திருப்பணி, குரு சேவா, பூஜைக்கு பணம் கொடுக்கறது, கிரியாவில் ஈடுபடுறது, பூஜையில் உட்கார்றது, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் இந்த சமநிலை அடையிறதுக்கு தான். நீ ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சமநிலைக்கு வா, பக்குவப்படு. இந்த 20 ஆண்டுகள் அது எடுக்கலாம், 12 ஆண்டுகள் எடுக்கலாம், 10 ஆண்டுகள் எடுக்கலாம். இல்லை ஏற்கனவே நீ உன்னுடைய வேலையை, தொழிலை ஒழுங்காக செஞ்சால் சமநிலைக்கு வந்துடுவேன். உன் வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா தான் உனக்கு அந்த சமநிலை தள்ளி போகுது. அதனால் நீ எதுக்கு வரமாட்ற, ஞானத்துக்கு வரமாட்ற. புரியுதா? நீ ப்ளஸுக்கு வரமாட்ற. உன்னால் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா ஈக்குவலைஸாக ஆகலை இன்னும் நீ. அப்போ உனக்கு விவேகம் இல்லாதவனுக்கு நீ கர்மா தான் பெட்டர்னு உன்னுடைய வேலையை வச்சு செய்யுது. இருகசத்துக்குள்ளே நுழைச்சி அப்பப்போ சின்ன சின்ன இன்பங்களை கொடுத்து பற்று பாசத்தை உருவாக்கி வேலையை கொடுத்து அதுலேயே ஒன்று உழலை வைக்கிது. சிஸ்டம் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சிஸ்டம்னு? பெரிய சைக்கலாஜிக்கல் மென்டல் சிஸ்டம் இது, அழகான சிஸ்டம். நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் அந்தந்த வயசில் அந்தந்த நிலையை தொற்றுவேன். யாருமே நீயா வந்துடுவாங்க. இப்போ ஏன் வரமாட்டேங்கிறான்னா, அவன் ஒழுங்காக அவன் வேலையை அவன் செய்ய மாட்றான். அவனால் செய்ய முடியல, ஏன்னா அவனை செய்ய விடுறதில்லை. ஏன்னா அவன் தெருவில் நிற்கிறான், உள்ளேயே போக மாட்றான், வெளியிலேயே நிற்கிறான். குரு இல்லை, முக்கியமாக குரு இல்லை, புண்ணியம் இல்லை, அதுக்கு மேலே இதுக்கான அறிவு இல்லை. பிரம்மஞானம் இல்லாதவன் அசுரன் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அசுரன்னா என்ன? முறை இல்லாமல் செயல்படுவான், வேறு ஒன்றும் இல்லை. ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்கும், முறை இருக்காது, ரிதம் இருக்காது. சத்தியம் இருக்கும், ரிதம் இருக்காது. ரிதம் இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். புரியுதா? ஒழுங்குமுறை இருக்கே. நீ 10 பேர் உனக்கு முன்னாடி க்யூவில் நிற்கிறான்னு நீ 11வது போய் நிற்கணுமே தவிர எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் நடுவில் போய் பூந்துக்கிறது, ஃபஸ்ட்டில் வர்றது, தலைமையில் காலை வச்சு ஏறி போகிறது, ஏறி மிதிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது? இது புரியுதா? பிரம்மஞானம் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கையில் எடுத்துருக்கிற விஷயம் பெரிய விஷயம். அதான் இப்போ நம்ம சிஷ்யர்கள், நம்ம ஞானத்தை விரும்புகிறவங்க, நம்ம இன்டென்ஷன் புரிஞ்சவங்க, அவங்க மொட்டை மாடியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 10 பேரை கூப்பிடுங்க. 9 மணிக்கு டெய்லி 9 மணிக்கு மீட் பண்ணுங்கள், உட்காந்து பேசுங்க, ஒரு ஆடியோ போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அதை பார்த்து எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து மாடியில் உட்காரும். 9 to 10 டெய்லி இதே பயன்படுத்துங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நஷ்டம் ஏற்படுமா, லாபமோ கோடி. கண்ணை திறந்து விட்றீங்க.
இருக்கட்டும், அது நடக்கட்டும். அதுக்கெலாம் ஒரு முதல்ல உங்களுக்கு சிலபஸ் ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுவோம். 1000 வருஷத்துக்கு அப்புறமா இதை செய்கிறோம். அதனால் முதல்ல சிலபஸ் ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு. எல்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா மைண்டில் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே க்ளீனாக மைண்டில் இருக்குது, என்ன செய்யணும்னு. பட் இந்த மந்திரங்களை எல்லாம் வேகமாக என்னால் கடந்து போக முடியல. 20 மந்திரம் எழுதியிருக்கேன், 2 மந்திரம் கூட என்னால் தாண்ட முடியல. ஏன்னா விசாரம். 100 மந்திரம் பார்க்க தேவையில்லை, 10 மந்திரத்தை ஸ்ட்ராங்காக பார்க்கணும், அது முக்கியம். அதனால் இப்போ நீ என்னவா ஆகணும், சத்துக்கு போயிடணும். மா சங்கல்பய. அதனால் சங்கல்பம் போடாத, நிறைய சங்கல்பம் இனிமேல் போடாத, இதோட நிறுத்து. இது நாள் வரைக்கும் போட்ட சங்கல்பம்லாம் போதும். வீட்டுக்கு ஒரு சங்கல்பம், ஒரு சொந்த வீடு வாசல் மனைவி மக்கள், முடிஞ்சிச்சா? தொழிலுக்கு ஒரு சங்கல்பம், 60 ஆண்டுகள், நீ 60 வயசு வரைக்கும் உன்னுடைய கடமை தவறாமல் பண்ணிக்கிட்டே வா. இடையில வேறுபாடுகள் மாறுபாடுகள்லாம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதில் பயணிச்சுக்கிட்டே வா. ஒன்றில் நில்லு, தொழிலை மாற்றிக்கிட்டே இருக்காத, கர்மயோகமாக பண்ணு. அது கூட எளிமைப்படுத்திட்டான் பார்த்தீங்களா? நான் செய்கிறேன்னு செய்யாத, என்னை வைத்து அவன் செய்கிறான்னு செய்ய, அது ஈஸியாக போய்டும். அது எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ரிலீஃப் பார்த்தீங்களா? இவ்வளோ பண்ணணுமா, அவ்வளோ பண்ணணுமா, அதை பண்ணுமா, அப்படி கிடையாது. உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணு, அதுதான் அங்கே சூட்சுமம். இல்லைனா அது உனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், பெரிய ப்ரெஷரை கொடுக்கும், பிபி எகுரும், எல்லாருக்கிட்டையும் கோபமாக இருப்பேன், கடிஞ்சு உழுவேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், நிம்மதியாக இருக்க முடியாது. தொழிலுக்கு ஒரு சங்கல்பம், அப்புறம் என்ன, இறைவனுக்கு ஒரு சங்கல்பம், அதுதான் குரு. என்னை பொறுத்த வரைக்கும் குருவோட பயணித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பேசுவோம் அவர்கிட்ட. ஏன்னா அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, டிரைவில் இருக்கார். அவர் சமநிலைன்னு தாண்டி டிரைவில் இருக்கார். தான் ப்ளஸுக்கு போகிறதுக்கா இல்லை, இருக்கிறவங்கள ப்ளஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. புரியுதா? அப்போ உன்னுடைய கர்மாலாம் கர்மாபாசமாக போயிடும். இப்போ 5 காரியம் பண்ணுறேன் பஞ்சகிருத்தியம் அடியன், டெய்லியே சொல்ல. நித்திய கர்மா ஒன்று இருக்குது, ஒரு வருஷத்துக்கான கர்மாவில் வருஷத்துக்கும் 5 வேலை பண்ணுறோம். நித்திய கர்மாவும் 5 வேலை பண்ணுறோம். இப்போ 5 வேலை சொன்னல. இப்போ இந்த வருஷம் ஒரு 300 ஆடியோ வெளியிடணும். இந்த வருஷம் எத்தனைமா போட்டோம், வெளியிட்டோம் 2024. 300 320 கிட்டத்தட்ட 40 நாளில் லீவ் விட்டுருக்கோம். ஒரு 320 ஆடியோஸு நம்ம போட்டது 300 தான். வேல் பூஜை 350, வேல் பூஜை கிரிவலம் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போ எழுதியிருக்கோம். இந்த வருஷம் எல்லாமே அப்படி நடக்கும். ஒன்றும் இல்லை, நிமிஷமாக எழுதி வைக்க வேண்டியதுதான், அதுவே நடந்துடும். என்னது, டிரைவில் இருக்கும். இப்போ போதா, புரியுதா? நீங்கள் முதல்ல ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு கர்மயோகத்தை கரெக்டாக பண்ணணும். விவேகம் இல்லாததுனால கர்மயோகத்தை ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் விவேகம் வந்துடுச்சு, குரு தென் பண்ணிட்டாங்க, புரியுது, ஞான யோகம் அங்கே தான் எலிஜிபிலிட்டி வருது. இல்லைனா நீ ஞான யோகம் கிளாஸை டெய்லி அட்டன் பண்ண முடியாது தம்பி. மனனமும் பண்ண முடியாது, நிதித்தியாசனமும் பண்ண முடியாது, உள்ளேயே போகாது. இந்த விஷயமே ஒரு ஆடியோ கூட கேட்க முடியாது வீட்டில் உட்காந்து, கர்மயோகம் நீ பண்ணலைன்னு சொன்னால். அறிவு இல்லாத வரைக்கும், விவேகம் வராத வரைக்கும் கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டே வா. 1 மணி நேரம் இப்படி வா, இப்படி வர 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 இது இப்படி 1 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும்போது இந்த கர்மமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். எதுவும் பாதிக்காது, எந்த நஷ்டமும் ஏற்படாது. யாரையும் டிபெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லுவேன். நம்பிக்கை இருந்தால் செஞ்சுப்பார். அடியன் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும், அது செஞ்சு காமிச்சா தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சுட்டுருக்கேன். இன்னும் எத்தனையோ இருக்குது. பெரிய பெரிய முடிவுகள்லாம் லைட்டாக எடுத்துருவேன், நான் சிம்பிளாக எடுத்துருவேன் பெரிய முடிவுகள். அப்படி ஒரு முடிவு தான் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஞானத்தை நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவோம். யாரோ அடுத்த ஜென்ரேஷன் வரும், அடுத்த ட்ரெடிஷ்னல் ஆகிடும். அது மட்டும் அடியேன்னு ஆரம்பித்தது நிற்காது, எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நம்ம ஆரம்பிக்கிறதே நிற்காது. சங்கரர் ஆரம்பித்தது நின்றுச்சா? ஏன், குறிக்கோள் உயர்வான குறிக்கோள் அவருக்கு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் சங்கரர் பேரை சொல்கிறோம். அவர் போய் 2000 வருஷம் ஆகிப்போச்சு. ராமானுஜர் 1000 வருஷம் ஆகிடும். ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறேன், ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். அதனால் மா சங்கல்பைய, நிறைய ஆசைப்படாத, சங்கல்பம் பண்ணாத. மா பாவம் பாவைய சித்தோ, அதனால் கற்பனை பண்ணாத. சித்தோ சித்தோ நில்லு, நிலைச்சி நில்லு, ஒன்றில் நிலைச்சி நில்லு. சங்கல்ப நாசேன்னு எத்தோ நான் பூயோ அனுகச்சதி. சங்கல்ப நாசமானுச்சுன்னா மறுபடியும் நீ என்ன பண்ண மாட்டேன், எதையும் போய் பிடிக்க மாட்டேன்.
மீண்டும் மீண்டும் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ மீண்டும் மீண்டும் பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது தாகமாக இருக்குது, பசியாக இருக்குது. பசி தாகம் எங்கே இருக்கும்னா ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புல 3ல் இருந்தால் பசி தாகம் துக்கம் பயம் குழப்பம் நடுக்கம் எல்லாம் இருக்கும். துரியத்துக்கு போயிட்டீங்கன்னா பசி தாகம் ஒன்று வற்புறுத்தாது. அங்கே தான் நீ ஆத்ம திருப்தியாக இருக்க, ஆத்ம ரத்தியாக இருக்க, ஆத்ம நிஷ்டையாக இருக்க. அனுகச்சதி பாவனா அபாவ மாத்திரேன சங்கல்பக ஷீயத்தே ஸ்வயம். இந்த பொருளை பற்றி போகத்தை பற்றி கருதுவது, கருதாமல் நிறுத்துவது, போகத்தை நினைக்கிறது, நினைக்காமல் நிறுத்துறது. நினைக்காமல் நிறுத்தினாலே சங்கல்பம் தானாகவே ஷீயத்தே, தானாகவே அடிக்கடி அதை நினைக்காமல் இருந்தீங்கன்னா அதுவாகவே அந்த சங்கல்பம். இப்போ நீங்கள் மறந்து போயிருங்க உங்கள் கொள்கையை, உங்கள் டார்கெட் ஒரு வருஷத்துக்கு போகிறீங்க, அப்புறமா என்ன பண்ணுறீங்க, மறந்து போயிடுறீங்க இல்லையா? அந்த சங்கல்பம்லாம் மறந்து போயிடுது. நல்ல சங்கல்பம் மறந்து போயிடுது. என்ன கேட்டால் சங்கல்பம்னு சொன்னால் நல்லதை உறுதிப்படுத்துறது தான் சங்கல்பம். இது துர்சங்கல்பம். இதெல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் இதை வேணும் அது வேணும் அதை வேணும் பொண்ணு போய் பிடிக்கிறோம்ல, போதுனே சொல்ல மாட்டோமே, சொல்ல முடியுமா? அப்போ மைனஸில் தானே இருக்கும். எது வரைக்கும் நீ போதுன்னு சொல்லலையோ அது வரைக்கும் நீ மைனஸில் தானே இருக்கணும் இருக்கிற. அப்போ நீ ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த முயற்சி பண்ணணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். அதனால் ஷீயத்தே ஸ்வயம் சங்கல்பனேவ சங்கல்பம் மனசேவ மனோ. சங்கல்பத்தை ஆசையை வைராக்கியத்தினால என்ன பண்ணு, சங்கல்பத்தினால உனக்கு சங்கல்பம் ஏற்படுது, அது சங்கல்பத்தினாலே அது இல்லாமல் பண்ணு. இதை செய்யணும்னு முடிவெடுக்கிற, செய்ய மாட்டேன்னு முடிவெடு, அதுவும் சங்கல்பம் தானே. அதான் சங்கல்ப நேவ சங்கல்பம் மனசேவ மனோ. மனதை முள்ளால் எடு சொல்கிறாங்கல்ல, அது பேர் மனசாலேயே ஆப் பண்ணு. உனக்கு வேலை மேலே இருக்கு, நீ என்ன கீழே போகிறேங்கிற, மாற்றி விடு அப்படின்னு சொல்லு, அதுக்கு எஜுகேட் பண்ணு, கேட்கும். அப்படி இப்போ பற்ற வேண்டியவனை தான் பற்றணும், பரம்பொருளை தான் பற்றணும். பற்றற்றான் பற்றினை பற்று விடற்குன்னு அந்த மந்திரம், அந்த திருக்குறள் இப்போ கூட சரியாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. நீ பற்ற விடணும். இந்த உலகத்தில் பற்ற எல்லாம் போய் பிடிக்கிறல்ல, இதான் அஸ்மிதா. இப்போ இதெல்லாம் பிடிக்கிறியோ அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும்னா நீ பற்ற வேண்டியவனை பற்று, பற்றற்றவனை பற்று. புரியுதா? நிறைய இடத்துல உபநிஷத்தும் திருக்குறளும் ஒன்றாவே வரும். நிறைய இடத்துல நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அது சொல்லாமல் இருப்பாங்க, இல்லை ஒன்று மறைப்பாங்க வேணுங்கன்னே. நம்ம அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு தமிழ் சமஸ்கிருதம் எல்லாம் ஒன்று தான். ரெண்டு கண்ணாக பார்க்குறேன் அடியன், அவ்வளோதான். முன்னாடியே சொல்லியிருக்கேன், டே ஒன்னே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சொல்லலை, டே ஒன்னே சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ சங்கல்பத்தை நிறைய போடாத, 3 சங்கல்பத்தோடு நிறுத்து. ஒன்று தொழிலுக்கு பண்ணு, ஒன்று குடும்பத்துக்கு பண்ணு, ஒன்று இந்த இறைநிலையை பிடிக்கிறதுக்கு பண்ணு, போதும். அதுக்கு மேலே புதுசாக போட்டுனே போகாத. ஏற்கனவே போட்ட சங்கல்பத்துக்கு வேலை செய், அதை அச்சீவ் பண்ணிட்டியா? இந்த ஒன்றுலேயே ஒன்றுமே மெகா சங்கல்பம். இது 3மே ஒரு சங்கல்பத்தில் வீடு மனைவி மக்கள் அச்சீவ் பண்ணியா, அடுத்த சங்கல்பத்தில் தொழிலில் ஒரு முடிவு நிலைக்கு வா. அது முடிவு நிலைக்கு வரணும்னா இந்த இறைநிலையை பிடி, நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நீ மித்தில் தான் வாழ்கிற. இப்போ நீ தெரியுதா, மித்துனா நீ பொய்யில் வாழ்கிறன்னு அர்த்தம். அனித்தியத்தில் வாழ்கிற, பிம்பத்தில் வாழ்கிற. ஒன்றை பிடிக்காத வரைக்கும் நீ எத்தனை கல்விகள் கற்றாலும், எத்தனை பணத்தை சேர்த்தாலும், எத்தனை புகழை சேர்த்தாலும் அது ஒன்று விட்டு போயிடும். ஞானம் ஒன்று விட்டு ஒரு நாளும் போகாது. வந்தது தான் பரம்பொருள் மாதிரி. இன்னைக்கு யாரோ சொன்னாங்க, அவங்க ஹிருதயத்தில் முருகப்பெருமான் வந்துட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதுக்கு பதில் அவங்க சொல்கிறாங்க, ஹிருதயத்தில் முருகப்பெருமான் வந்துட்டால் போகமாட்டார் அப்படி சொன்னாங்க. எங்கே அங்கீகாரம் பாருங்கள், நமக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்குது. வந்துட்டா போக மாட்டாராம். ஞானம் தான் அது. ஞானம் தான் வந்தால் போகாது, பாக்கியெல்லாம் வந்தால் போகும். சித்வா ஸ்வாத்மனி திஷ்ட துவம் கிமேதாவதி துஷ்கரம் எத்த ஏவ இதம் நபக சூன்யம் ஜகத் சூன்யம் ததேவ. சித்வா ஸ்வாத்மனி திஷ்ட. உன்னுடைய தோலை உரிச்சிட்டு, உன்னுடைய உபாதிகளை உரிச்சிட்டு, நீ போட்டிருக்க கவசம்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் உரிச்சு போட்டுரு. உன்னை உபாதிகள் சுற்றி இருக்கு, 7 உபாதிகள். இப்போ பார்த்தோம்ல, அதெல்லாம் உபாதிகள், எல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் காட்சிகள்.
தோன்றும் நிற்கும் மறையும், மாறிக்கிட்டே வரும். அதான் அனித்தியம்னு சொன்னேன். மாறிக்கிட்டே இருந்தால் அது அனித்தியம். அந்த அரிசியில் உமியை நீக்குன்னு அரிசி எப்படி உபயோகத்துக்கு பயன்படுமோ, அரிசி உமியை நீக்குனா தானே அரிசியை பயன்படுத்த முடியும். நெல்லை உமியை நீக்குனா அரிசி, அரிசியை மூடிக்கிட்டு இருந்தால் அது நெல், அரிசியை மூடிக்கிட்டு இருக்கிறது உமிங்கிற உபாதி. அது நீக்குனா நீ ஸ்வரம் சுயம் ஆத்மா திஷ்ட, அதில் நெல். துவம் கிமே தவதி துஷ்கரம். ஏன் இது ஒன்றால் நிற்க முடியாதா? இது செய்ய முடியாதா? கடினமான வேலையா? கேட்குது, மந்திரம் கேட்குது. எத்த ஏவ இதம் நபக சூன்யம். ஆகாயம் போல் வெட்ட வெளி நீ, பரந்த தூய்மையான பரந்த பரம்பொருள் நீ. ஜகத் சூன்யம் ததேவகி. அதே மாதிரி இந்த ஜகத்து என்னது? எம்டி தான். அது மேலே என்ன பண்ணியிருக்கே? இதெல்லாம் பிம்பமாக தோன்றும் நிற்கும் மறையும். இதுக்கு தான் அடியன் ரொம்ப எளிமையாக சொன்னேன். அணுக்கள் கூடுது பிரியுது, அவ்வளோதான் பாயிண்ட். அணுக்களால் கூட்டப்படுகிறது தான் பிம்பத்துக்கு வருது. இப்போ இந்த அக்னி நம்ம பார்க்கமே, அதுக்கு முன்னாடியே சூக்ஷ்மமாக தான் இருந்துச்சு, காற்றா இருந்துச்சு, ஹைட்ரஜமாக ஹீலியமாக இருந்துச்சு, ரெண்டு சேர்ந்தோடனே. இப்போ அந்த காட்ஸ் பார்ட்டிகள் வந்து ஆகாயத்துலேருந்து கீழே இறங்கும்போது ஒரு உரசல் ஏற்படும் போது தான் அக்னி பறக்குது. புரியுதா? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய துகளும் காற்றும் வரசும் போது அக்னி பறக்குது. அப்போ வடிவம் எடுக்குது. அணுக்கள் சேரும்போது வடிவம் ஏற்படுது, பார்வைக்கு படுது. தண்டுலசிய யதா சர்ம, அதான் அரிசியில் உமை போல. யதா தாமரஸ்ய காரியம், எப்படி காப்பரில் களிம்பு வர மாதிரி பச்சையாக வரும். நஷ்யதி கிரியையா விப்ர புருஷஸ்ய, அது மாதிரி புருஷனுடைய மலமானது கிரியையா இந்த யோகத்தினால தபத்தினால என்ன ஆகுது? நீக்கப்படுகிறது, மலம் நீக்கப்படுகிறது. அச்சா ஜீவசிய தண்டுலசியேவ மலம் சகஜம் அப்ளம். ரொம்ப எளிமையாக நீக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை. மனிதனுக்கு அரிசியினுடைய உமி போல தான் இந்த மனுஷன் மேலே மலமானது ஏற்றி வைக்கப்பட்டது. நீனா சேர்த்து வச்சுருக்க, கழட்டுனா கழட்டிடலாம். சகஜம் அப்பியலம், அது நீக்கப்படும். நஷ்யத் ஏவ ந சந்தேகசி, அதில் சந்தேகமே படாத. உன்னுடைய உபாதிகளையெல்லாம் உன்னால் எரிக்க முடியும். செஞ்சித கர்மா, அந்த கர்மா, இந்த கர்மா, எல்லா கர்மாவும் ஞானாக்னி எரிக்கும். உன்னுடைய எண்ணங்களை நீக்கிட்டா நீ கிடையாது, தெரியுமில்ல? உன்னுடைய சித்தத்துக்கு நெருப்பு வச்சுட்டா, உன்னுடைய சூக்ஷ்ம உடம்பை எரிச்சிட்டா, உன்னுடைய நான்கிற அகங்காரம் கிடையாது. நான் இருக்கும். அகம் அகங்காரம் ரெண்டு வார்த்தை. நான் செய்கிறேன்னு சொன்னால் அகங்காரம், என்னை வைத்து செய்கிறான்னு சொன்னால் அகம். இப்போ நான் அகம் பிரமாஸ்மிங்கிறது நான் அன்பானவன், நான் அமைதியானவன், நான் ஆனந்தமானவன், நான் அறிவானவன், இதுதான் அர்த்தம். அதுக்கு தன்னையோ கடவுள்னு சொல்லிக்கிறான், அப்படி சொல்லுவான் அறிவில்லாதவன். அகம் பிரம்மானா என்னென்ன? பிரம்மம்னா அன்பு தான் பிரம்மம், அறிவு தான் பிரம்மம், இருப்பு தான் பிரம்மம். அதனால் மலம் சகஜ நீக்கப்படக்கூடிய, எளிமையாக நீக்கிடலாம். நஷ்யத் ஏவ ந சந்தேக, நிச்சயமாக அழியும், உபாதிகள் அழியும். ந சந்தேகம், சந்தேகப்படாத. தஸ்மாத் உத்தியோகவான் பவேத். இதை சேலஞ்சாக கையில் எடு, ஒரு டாஸ்க்காக அதை எடுத்துக்கோ கையில். இந்த உபாதிகளை நீக்கணும். உபாதிகளை நீக்கிறது ஈஸியாக, பரம்பொருளை அடையிறது ஈஸியாக. என்னை பொறுத்த வரைக்கும் பரம்பொருளை அடையிறது தான் ஈஸி. ஏன்னா பதியை அணுக பாசம் விலகும். பாசங்கிறது கோடிக்கணக்கான ட்ரபுள் இருக்குது. அது கூட எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு. நீ அது என்ன வேணாலும் பண்ணட்டும், அதுக்கு என்ன தெரியுமா பலகீனம்? நீ பரம்பொருளை நோக்கி போனால் உன் குறுக்க வந்து நிற்க முடியாது. அதால் அங்கே சுவாமி என்ன பண்ணுறாங்க? தடையை நிவர்த்தி பண்ணுறாங்க. அதை தாண்டி வரக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்குறாங்க. நீ பதி கூட பாசத்து கூட சண்டை போட்டு கிடந்தீங்கன்னா அங்கேயே கிடக்க வேண்டியதுதான். நீ பாசத்தோட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவனை என்ன பண்ணணும்? ஒரு காலடி எடுத்து
பரம்பொருளை நோக்கி வைக்கணும். பரம்பொருளை நோக்கி வச்சுட்டீங்கன்னா ஒரு தடையும் கிடையாது. நீ வைக்கிறது இல்லை. நீ ஏன்னா அதுக்கு முன்னாடி உனக்கு திரட்டு கொடுக்கும். இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அது ஆகிடும். ட்ரிப்புக்கு பணம் கட்டுவான், வரமாட்டான். வேனில் காலை எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அதில் அவருக்கு பெரிய நஷ்டம் வர மாதிரி, வேலையே போயிடுற மாதிரி, அப்படியே தலையை வெட்டிடுற மாதிரி திங்கக்கிழமை எல்லா த்ரெட்டும் கொடுக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரிப்புலாம் போயிட்டு ட்ரிப்பில் கூட அதையே நினச்சின்னு கிடப்பான், கவலைப்பட்டுக்கிட்டு கிடப்பான். அதெல்லாம் திங்கக்கிழமை போனீங்கன்னா கேஷுவலாக அது வேலை அது நடந்துக்கிடும். செஞ்சு பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு. நல்ல காரியத்தை நோக்கி இறைவனை நோக்கி நீ போனீன்னா அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா இந்த டிஸ்டர்பன்ஸே இறைவன் தான். அதை தாண்டி வரியான்னு உன்னை டெஸ்ட் பண்ணுறாரு. தாண்டி வரவன் வந்துடுறான், வராதவனை வச்சு செய்கிறாரு. செக்கு மாடு, வேறு என்ன வார்த்தை இருக்குது அதுக்கு மேலே? செக்கு மாடு தான். சூரியனே பார்க்காது பண்ணி. மந்திரத்தில் இருக்குது, பின்னாடி இன்னும் சொல்கிறேன். அது கரெக்டாக வரப்போ சொல்கிறேன். நாயெல்லாம் சொல்லுது, நாய் கழுதை எல்லாம் சொல்லிடுச்சு ஏற்கனவே. என்ன ஆச்சு? நம்ம தானாக தெரியணும், இல்லை சொன்ன பிற்பாடு தெரியணும், இல்லை இறைவனை நம்பணும். யாரை தான் நீ நம்ப? யாரையும் நம்ப மாட்டேன்னா உன் கதி அதோ கதி தான். சுற்றிட்டே இருக்கணும் பைத்தியம் முடிச்சு. இப்போ மட்டும் தெளிவாக இருக்க நீ. இப்பயே பல பைத்தியத்துக்கு நீ வழிகாட்டியாக இருக்க. தஸ்மாத் உத்தியோகவான். உத்தியோகவான்னா சேலஞ்சர்னு அர்த்தம். டாஸ்கை கையில் எடு. இதே மகோபனிஷத்து என்று மகோபனிஷத்து சொல்கிறது. அந்தராஸ்தாயம் பரித்தியஜ்ய. இனி கூட நான் சொல்ல முற்படுற கருத்தை பூர்ணமாக நான் சொல்லலை, சொல்ல விட மாட்டேங்குது. நான் சொல்ல வர விரும்புகிற கருத்தை பூர்ணமாக உங்களுக்கு சொல்லலை. கொஞ்சம் தொட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் தொட்டுட்டா உங்களுக்கும் தொட்டிருக்கும். இன்னும் இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க. அதில் டவுட் இருந்தால் நாளை கேட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு தொட்டிருக்கோம் சில வார்த்தைகள். அந்த வார்த்தையில் டவுட் இருந்துச்சுன்னா அதை தான் நான் சொல்ல வரேன். அது தடுக்குது, நேரம் முடியுதுன்னு சொன்னால் அந்த வார்த்தையை நாளைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அந்த கதவு திறக்கும், அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். புரியுதா? தஸ்மாத் உத்தியோகவான் பவ. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த உத்தியோகம் இதுதான். நம்ம பொதுவாக வேலைக்கு போகிறது ஒரு ஆணுக்கு அழகுன்னு அதுவும் அர்த்தமாகும். ஏன்னா அறிவு இல்லாதவன், விவேகம் வரலை, வைராக்கியம் வரலை, அவன்லாம் அந்த அர்த்தம். விவேகம் வந்துருச்சுன்னா இந்த அர்த்தம். அதில் இருக்கிறதா சொல்கிறேன், சும்மா காமெடி பண்ணல, நிஜமாகவே சொல்கிறேன். அதில் இருக்கிறது சொல்கிறேன். உத்தியோகவான் பவங்கிறது இறைவனை பிடிக்கிறது தான் உத்தியோகம். வேலை வணங்குவதே வேலை. தமிழில் யார்? கிருபானந்த வாரியார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படித்து தான் சொல்லிடுறாரோல. ஞானிகளுக்கெல்லாம் இதெல்லாம் வரும், தானாகவே எடுத்து கொடுப்பான் இறைவன். நம்ம பேசுகிறோமே, நம்ம ஒரு புழு எப்படி பேசுகிறோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறோம்னா ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஏதோ கொஞ்சோண்டு ஞானத்தில் முருகன் அந்த வேலால் கொஞ்சம் கிழிச்சு விட்ருக்கான் போல. நாக்கையோ இருதயத்தையோ மூளையோ எதையோ கிழிச்சு விட்டான். அது என்ன பண்ணுது, சொரந்து கொட்டுது. ஜீவசிய தண்டுலமே, அதை பார்த்துட்டோமா. அதனால் உத்தியவான் பவ. அந்தராஸ்தாயாம், உள்ளே இருக்கக்கூடிய ஆசையை பரித்தியஜ்ய, விட்டுடு. பாவஸ்ரீ பாவலட்சுமி, கற்பனை போகலட்சுமி, நிறைய ஸ்ரீ வருது இங்கே. எல்லா லட்சுமியும் விடு. பாவஸ்ரீ விட்டுடு, கற்பனை அழகு அதெல்லாம் விட்டுடு. பாவனாம் ஈம யோ அசி சோ அசி. நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு சொல்லுவேன்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான். யோ அசி சோ அசி. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி இரு. எப்படி இருக்கிறான்னா, இப்போ நான் மண் மாதிரி இருக்கேன், களிமண் மாதிரி இருக்கேன், அப்படி இருன்னு அர்த்தம் இல்லை. நீ அன்பாக இருக்கணும், அறிவில் இருக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. ஆரம்ப காலத்தில் என்னால் இருக்க முடியல, ஆனால் இந்த அன்பால் இருக்க முடியல, அறிவால் தான் நின்று. இப்போ அன்புக்கு அர்த்தமாகி என்ன ஆகுது, அன்புக்கு அர்த்தமானாலும் வெளிப்படுத்த முடியாமல் இருந்தேன். சொல்கிறது புரியுதா? அன்புக்கு அர்த்தம் இருந்துச்சு, அறிவுக்கு அர்த்தம் இருந்துச்சு. அறிவை வெளிப்படுத்தணும், அன்பை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அந்த பாவம் வெளிப்படுது. இது புரியுதா? அதான் சோ அசி யோ அசி சோ அசி. எதுவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னா சத்தில் இரு, அன்பாக இரு, அறிவாக இருன்னு அர்த்தம். நீ பாக்கியெல்லாம் நீ செயற்கை, நீ ஏற்றி வச்சிருக்க. அதான் 7, அதான் திருஷ்யம், அது காட்சிகள், சீனு.
சீனு போடுது நிறையா, இறைவனுடைய சீனை அது போட்டு காமிக்குது. யோ அசி சோ அசி ஜகத் அஸ்மின் லீலையா விகார அனக. அதனால் இந்த ஜகத்து வந்து ஜகத்தில் நீ எப்படி விகாரம் பண்ணணும்னா அனக, பாவம் இல்லாமல் தவறுகள் செய்யாமல் இந்த காரியங்களை செயல்படுவாய், லீலையா செயல்படுவாய். யோ அசி சோ அசி, புரியுதா? யோ அசி எதுவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. எது நீ நான் சத்து, அகம் பிரம்மம். அகம்னாலே பிரம்மந்தான். பிரம்மம்னா என்னன்னா பிருகத்துன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? பிரம்மம்னா என்னன்னா பெரியதுன்னு அர்த்தம். நான் பெரியவன், அகங்காரம் இல்லை. நான் பெரியவனுங்கிறது அகங்காரம் இல்லை, என்னுடைய சொரூபம் அது. அனந்தம்னா என்னது? சத்தியம் ஞானம். அனந்தம்னா என்னது? எல்லையற்றவன். ஆனால் நான் இப்போ அல்பமாக நினச்சிட்டு இருக்கேன். என்னால் முடியாது. உன்னால் எதுவுமே முடியாது. ஒன்றை வச்சு ஒருத்தவன் செய்கிறான்ல, அவனால் எல்லாம் முடியும். அதனால தான் உனக்கு வேலையை கொடுத்துருக்கான், அவன் பாஸாக இருக்கான், நீ வேலைக்காரனாக இருக்க. புரியுதா? நாம் என்ன சொல்கிறோம், நீ வேலைக்காரனாக இருந்தாலும் நீ பாஸாகக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்குது, அவங்க கூட மேலே ஏறதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்குதுன்னு நம்ம எடுத்து உரைக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ நீ இப்படி இருக்கலாம். அப்போ நீ எங்கே இருக்கணும்? திருஷ்யத்தை விட்டுட்டு திருக்கா இருக்கணும். அதான் முக்கியம். காட்சிகளை விட்டு ஜகத்தை விட்டுட்டு பிரம்மமாக இருக்கணும். புரியுதா? ஜகத்தை விட்டுட்டு பிரம்மமாக, புறத்தை விட்டுட்டு அகத்தில் முடிஞ்சு போச்சு. அதான் அகந்தான் பிரம்மம். இப்போ நீ 7 நிலையில் எங்கேயோ இருக்கிற, அதனால உன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே போர்க்களமாக இருக்கு. அது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். 467 பார்த்துருக்கோம். இதில் ஆரம்பித்தா 460 பார்த்தோமா? 8 மந்திரம். 460 ஆரம்பிச்சு 64 ஆரம்பிச்சு 464 ஆரம்பித்து 467 4 5 6 7 4 மந்திரம் பார்த்துருக்கோம். அரிய கருத்துக்கள் பேசியிருக்கோம். சரி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாற்றிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருவாய் முகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.